வணக்கம், வணக்கம். வணக்கங்க ஐயா. ரொம்ப நன்றி. நான் தான் ரொம்ப காலையில அம்புட்டோட ரொம்ப 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 நன்றி, 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 நன்றி. நன்றிங்க ஐயா. யாரு நீங்க யாருன்னு விவரமா சொல்லுங்களேன். எனக்கு ஒண்ணுமே உங்களை பத்தி ஒண்ணும் தெரியாது. ஐயா கடந்த ஒரு சலுக்காக ஒரு 40,000 ரூபாய் பணம் செலவிட்டேங்க. அடங்கொக்கமாக்கா. கடைசியா உங்க புக்கு நான் விஜய பதிப்பகத்துல கொரியர் போட்டு புக் வாங்கிட்டேங்க. புக் எப்போ? வாங்கி 6 மாசம் ஆயிடுச்சுங்க. அது ஒரு 6, 8 மாசம் இருக்குங்க. ஆ ஆனாலும் ஆ மத்த சரி. விஷயம். ஆமா, அது வந்து நோ யூஸ். அந்த புத்தகம் வாங்கினா அது பேர் புத்தக வியாபாரத்தை வாங்கி என்ன பண்ண போறோம்? அது புத்தகம் விற்கிற கடை தானே. புத்தகம் விற்கிற கடை தான். ஆமாங்க. இல்ல புத்தகத்தினால உங்கள புடிச்சேன். சாரி உங்கனால புத்தகத்த புடிச்சு மறுபடியும் இதுல ஒண்ணும் பெருசா நமக்கு இல்லாதனால நீங்க கண்டினியூவா அந்த 1 மாசம் வீடியோ போட்டீங்கல்லங்க. அந்த வீடியோவ 1 மாசமும் முழுசா பார்த்தேங்க. முழுசா பார்த்து அதுக்கப்புறம் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா காலை, மாலை காய்கறில போனேன். சளியே நல்லாயிருச்சு எனக்கு. ம். சரி அதனால இல்ல, நிறைய பேர் என்ன நீங்க பண்ணிருக்காங்கன்னா, புரியுது. நிறைய பேரு இந்த சளிக்கு சொல்லுங்க. சளிக்கு ஊசி போட்டிருக்காங்க இல்லையா, அவங்க நிறைய பேர் செத்து போயிட்டாங்க மாரடைப்புல. ஆமா. ஆமாங்க ஐயா. இல்ல கர்நாடகா ஊசி போட போட அந்த இன்னும் கர்நாடகால நிறைய சொல்லுங்க பேர் ஐயா. செத்து போயிட்டாங்க. நிறைய இளைஞர்கள் நிறைய பேர் செத்து போயிட்டாங்க. அத ஊசி போட போட இன்னும் அதிகமா தான் சளி ஆகுதுங்க. அது அழுத்தி வச்சு மரணத்துல கொண்டு போய் விட்டுரும். இது ஆமாங்க. வெள்ளைக்காரங்க இது தெரியாதனால, வெள்ளைக்காரங்க இது தெரியாது. ஏன்னா வெள்ளைக்காரனுக்கு வந்து இந்த பரிணாம அறிவியலே தெரியாது. இது ஆமாங்க வந்து ஐயா. இந்த சுத்தப்படுத்துற முறை. இது வந்து பசி தாகத்தை கட்டுப்படுத்தாத வரைக்கும் நீங்க மரணத்தை வெல்ல முடியாது. மரணம் கண்டிப்பா, என்பது கண்டிப்பாங்க அது ஐயா. மரணம் வந்து அது 100 ஆண்டு 120 ஆண்டுல வரணும். அது வந்து ஆமாங்க. இயற்கை, அது சமாதி. இது மரணம் கிடையாது. அது இயற்கையா போய் இயற்கையாக கலந்து அதுவே வெளியே போகும். 120 அதுவே கலந்து வெளியே போயிடும். அதுவே கலந்து வெளியே போயிடும். அது யாரையும் புரியுது, கேட்காது. புரியுதுங்க ஐயா. 100 ஆண்டு ஆயிடுச்சு, அது யாரையும் கேட்காது. புரியுது, அது கலந்து வெளியே போயிடும். எவனையும் கேட்காது. புரியுதுங்க ஐயா. அதுவே ஒரு மனிதன் போயிடும். டெய்லி உங்க ம், ம். இது இப்ப இருக்கிற இந்தியால யாருக்கு இது தெரியாது. தானாவே உயிர் போகுதுன்னு எவனுக்கும் தெரியாது. கண்டிப்பாங்க. அது ஏற்பட்ட தவறு. இதை கண்டுபிடிச்சாச்சு. அதனால இது வந்து இப்ப என்னுடைய பொண்ணு இது ரிசர்ச் பண்ணி கொண்டு வர போறாங்க. உலகெல்லாம் கொண்டு போக போறாங்க. பாத்துங்க ஐயா. 1 மாசமா உங்க வீடியோ பாத்துட்டு தான் இருக்கிறேன். இப்ப கடைசியாவா? கிட்டத்தட்ட ஒரு 1 1/2 மாசமாங்க. ஒரு 15 நாள் பார்த்து, இந்த 1 மாசமா காலை, மாலை காய்கறில போட்டு, இப்ப 2 நாள் ஆகுதுங்க. நான் 2 நாள்ல நெல்லிக்காய்ல போட்டேங்க. 48 மணி நேரம் இன்னைக்கு ஈவினிங்கோட முடியுது. ம், ம். என்ன தொழில் பண்றீங்க? என்ன நெல்லிக்காய்ல போட்டேன். விவசாயமா? நான் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்கிறேங்க. எங்க? எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், விவசாயம். அமிர்தா டைரிங்க, அவிழ் பூந்துறை. அமிர்தா டைரி. சொந்தமா வச்சிருக்கிறீங்களா? இல்லங்க. அமிர்தா டைரிங்கிறது ஒரு 600 crore டர்ன் ஓவர் கம்பெனிங்க. அதுல எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரா இருக்கிறேன். ஓ, ஓ, ஓ. சரி, அவிழ் பூந்துறை. அவள் பூந்தரை எங்க? சொல்லுங்க ஐயா. அவள் பூந்தரை எங்க இருக்குது? கரூர் பக்கத்தாலயா? மொடக்குறிச்சி. ஓ, இல்லங்க ஆமா 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 மொடக்குறிச்சிங்க. ஆமா ஆமா. முடக்குச்சி. யாரு எம்எல்ஏ பேர் என்ன? என்னமோ பேரு. ம். சரஸ்வதிங்க. ஆமா பிஜேபிங்க. ஆமா ஆமா. அதெல்லாம் சரி சரி. அது அரசியல் அப்படித்தான் இருக்கும். ம். சரி சரி, ஆமாங்க ஐயா. பரவாயில்ல பரவாயில்ல பரவாயில்ல. அப்ப என்ன, அன்னைக்கு பேசாம நீங்க இங்கேயா அங்கேயா போறீங்க? வேற ஏதாவது இன்ஃபோசிஸ் மாதிரி போறது, அவனையே அடிமையா இருக்கீங்க. இல்லங்க ஐயா. அன்னைக்கு ஒரு தெளிவு இல்லங்க. ம். சரி விவசாயம் 4 ஏக்கர் இருக்கனால சரி இது 2 இது வேணாமே விவசாயத்துல நீங்க போதுங்க. விவசாயம் வந்து தப்பு தான். அது விவசாயம் செய்யவே கூடாது. அது நேச்சுரல். அது மானாவரிக்கு தான் போகணும். ஆமாங்க. உள்ளிருந்து தண்ணி எடுக்கிறது தப்பு. உள்ளிருந்து தண்ணி எடுக்க கூடாது. புரியுது ஐயா. இந்த வீடியோ பார்க்க பார்க்க தான் நம்ம அதெல்லாம் தப்பு. உணவே தேவையில்லை. ம். குழந்தைகளுக்கு தான் ஆமாங்க. கீரை காய்கறி. அதுக்கு மானாவரியே போதுமானது. 15 வயசுக்கு மேல நம்ம நீர் உணவு முறைக்கு குழந்தைகளை கொண்டுகிட்டு வந்தா தான் அவைகளுக்கான அறிவு கிடைக்குங்க. தெளிவு கிடைக்கும். இல்லட்டா ஆளை கொண்டு போடும். உங்களுக்கு ஆளை சாவடிச்சிடும். கண்டிப்பாங்க. கண்டிப்பா. ஒழுக்கம் வருதுங்க. நான் இந்த 1 மாசத்துல நீர் உணவு முறைக்கு வந்தா ஒழுக்கம் வருது ம், மனிதனுக்கு. புதிய சிந்தனைகள் உருவாகுது. ம். எல்லா அதான். அனைத்துலயுமே மூ மூளையினோட வேகம் ஒரு நார்மலா இருந்தத விட இன்னொரு மடங்கு அதிகமாகுதுங்க. ஆமா 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 ஆமா. ஆமா. எடை உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20% குறைஞ்சிருக்குமே. 60ல இருந்து இப்ப 50 கிலோவுல வந்திருக்குதுங்க. அப்ப அந்த அத்தனை சளி. ஆமாங்க. இன்னொரு ப- 2 கிலோ குறையும்னு நினைக்கிறேங்க. இது இப்பதான் 2 நாள் நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும். திரவ இதெல்லாம் உணவு எப்படின்னா முறையா சயின்டிபிக்கலா பண்ணணும். மெடிக்கல் ரிப்போர்ட் இல்லாம செய்யக்கூடாது. எடுத்துட்டேங்க ஐயா.
எடுத்துட்டுங்க. ஹீமோகுளோபின் 14 இருக்குதுங்க ஐயா. 13.5 என்னமோ இருக்குது. அதான் அதான் மத்த எல்லாமே நானு பார்க்கணும். ஸ்டா ஸ்டார்டிங்ல வர்றப்ப 11 இருக்குது. எப்படி ஏறுது பாருங்க. ம். எப்படி ஏறி இருக்குன்னு பாருங்க. டாக்ஸினே இல்ல. அவனே சொல்றான். முன்னாடி அவரே சொல்றாரு. உங்க பாடி கிளீனா இருக்குதுங்க அப்படிங்கிறாருங்க. அந்த கிளீன் தான் ரிப்போர்ட் சொல்லுது. மற்ற யாருக்கு இது ஆ, புரியாது. ரிப்போர்ட் கரெக்டா இருக்கு, மற்றவங்களுக்கு இது புரியாது. ஆனா இன்னும் நாக்குல நமக்கு அந்த மஞ்சள் கலர்ல வருது இல்லைங்க. அது வந்துகிட்டு தான் இருக்குதுங்க. அப்ப 1 வருஷம் ஆகும் அதெல்லாம் போறது. ஒரு வருஷம் இருக்குங்க ஐயா. ஏன்னா நீங்க நல்லா 40 வருஷமா இருக்குதுங்க. அங்க என்ன வயசு உங்களுக்கு? 40 வருஷமா தின்னதெல்லாம் உள்ள இருக்குல்ல. 30ங்க. 30 வருஷமா தின்னதெல்லாம் உள்ள இருக்குல்ல. ஆமாங்க. அது பூரா வெளியே புரியுதுங்க வரணும். ஐயா. அது மருந்து மாத்திரை அது சாப்பாடு எல்லாமே வெளியே வரும். அது அந்த பழைய ஆமாங்க மருந்து ஐயா. சாப்பிட்டதெல்லாம் வெளியே வரும். அதெல்லாம் வெளியே வந்தது நல்லா இருக்கும். இது வந்து நீங்க இப்ப இது கிளாஸ் ஒரு நாளைக்கு 6 வகுப்பு 7 வகுப்பு நடத்திட்டு இருக்கிறேன். அது வரலாம். இப்ப மணி இப்ப 2 வந்துட்டு இருப்பாங்க. ஆமாங்க ஐயா. இதுல உங்களுக்கு வாட்ஸ்அப்ல கூட்டங்காட்டு வந்துட்டேன். இந்நேரம் அவங்க வந்திருப்பாங்க. இந்நேரம் 2 3 பேர் வருவாங்க. வந்துட்டு போவாங்க. அது 7 வகுப்பு நடத்துட்டு யார் வேணாலும் எந்த வகுப்புல வேணாலும் கலந்துக்கலாம். அது எல்லா சரிங்க நாடுகளுக்கு ஐயா. பொருத்தமா. அந்த நீங்க அனுப்பிச்சுட்டீங்களா லிங்க், அதுல 2 மணி வகுப்பு கிளிக் பண்ணா அது வந்து இதுல ஜாயிண்ட் ஆயிருங்க ஐயா. ஆமா 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 அதுக்கு நன்கொடை கொடுக்கறவங்க தான் உள்ள எல்லாரும் வர முடியாது. நன்கொடை கொடுக்கறவங்க தான் வர முடியும். சரி சரிங்க ஐயா. சும்மா புரியுது எல்லாருமே புரியுது. தான் கிடையாது. ஒரு நாள் தான் ஃப்ரீயா அனுப்புவேன். அப்புறம் சும்மா யாரும் வர முடியாது. அதெல்லாம் கடுமையான விதிகள் போட்டாச்சு. யாரும் உள்ளே எல்லாம் வர முடியாது. அத பார்த்தேங்க ஐயா. கடுமையா பேசுவேன் எல்லாத்தையும். கடுமையா சும்மா இலவசம் அதனால துரத்தி விட்டுருவேன். 2 நாள் பார்ப்பேன், 3 நாள் துரத்தி விட்டுருவேன். புரியுதுங்க. இல்ல இலவசமா கொடுத்தா மக்கள்கிட்ட மதிப்பு இருக்காது. கொடுக்க கூடாது. மத் இயற்கைக்கு எதிரானது. புரியுதுங்க. வெள்ளைக்காரன் மாதிரி வெள்ளைக்காரன் என்ன பண்றான்னா, வெள்ளைக்காரன் தான் அடிப்படையே தப்பு பண்றவன். அவ பண்ண தப்பு ம். தான் உலகத்தை கெடுத்து குட்டிச்சுவராயிருக்கு. இப்ப இது பரிணாம அறிவியல் உனக்கு தெரியும். டார்வின் கொள்கை தான் கரெக்டா இருக்கு. பரிணாம கொள்கை இது சரியா இருக்கு. பல கோடி ஆண்டா மாறி வர்ற ம். இந்த உடம்பு 6 மாசத்துல மாறிடும். பல கோடி ஆண்டா மாறி வர்ற உடம்பு 6 மாசத்துல மாறிடும். புரியுதுங்க. அப்ப பல கோடி ஆண்டு மிச்சம். பல கோடி ஆண்டு நமக்கு மிச்சம். இன்னும் நம்ம பல கோடி ஆண்டா பின்னாட போறது வந்து முன்னாடியே நிறுத்தி மரணத்தை வந்து அடிச்சுன்னு இருக்கிறோம். இயற்கை புரியுதுங்க. மரணம் வந்து இயற்கையா வரணும் தவிர நோயில வரக்கூடாது. அப்படி பார்த்து நோயில இப்ப வரக்கூடாது. சாகிறதுல இயற்கை மரணம் அல்ல. இப்ப சாவரம் பாருங்க அத்தனை பேர் எல்லாருமே சாவானுங்க. குறிப்பா மருத்துவர்கள் தான் ரொம்ப கொடூரமா சாவாங்க. கண்டிப்பாங்க. மருத்துவர் இருக்கிறாங்களே உலகத்துல எல்லா மருத்துவரும் சாதாரண மக்களை விட அவங்க கொடூரமா சாவாங்க. கண்டிப்பாங்க ஐயா. சித்திரவதைப்பட்டு சாவாங்க. அவங்கள அவன் வந்து அந்த பிசாசினுடைய வடிவம் தான் மருத்துவர்கள். ஆமாங்க. அவன் மருந்து கொடுக்குறான் இல்லையா, அவனுக்கு ரொம்ப கொடுமையா இருக்கு. ரெண்டாவது அவன் 7 வேளை திங்கிறான் பாருங்க, அது அவனை கொண்டே போடும். அவன் உணவு பாதிப்பு சரியாவே இருக்கும். ஆமாங்க. இப்ப ரிலேஷன்ல இங்க ஒருத்தருங்க கொரோனாவுக்கு ஈரோட்ல போய் ஜாயின் பண்ணாங்க. ம் 250 ஊசி போட்டாங்க. ஆ ஊசி போட்டு அன்னையில அவங்களுக்கு ஸ்டார்ட் ஆன பிரச்சனைங்க. 1.5 வருஷமா அவங்களுக்கு உப்பு சத்து அதிகம்னு டேப்லெட் போட்டுங்க. கேஎம்சிஹெச் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இப்ப அவங்களுக்கு கடைசியா இப்போ ஒரு மாசத்துக்கு முன்னாடி ஸ்கேன் பண்ணப்போ உங்களுக்கு கிட்னி ஃபெயிலியர்னு சொல்லி அவங்க ஹஸ்பண்டே கிட்னி கொடுத்துங்க. 18 லட்சம் ரூபாய் பணம் செலவாச்சுங்க. ஹஸ்பண்டோட கிட்னி எடுத்து ஒய்ஃபுக்கு வச்சு அனுப்பிச்சு விட்டாங்க. அவ்வளவுதான். அந்த மாதிரி தாங்காது. இன்னொரு 1 வருஷம் இருக்கு உயிரோட இருக்கு. அப்புறம் தான் இப்ப ஒரு மாசம் ஆகுதுங்க. மாஸ்க் போட்டே சுத்திட்டு இருக்காங்க. ஒரு எட்டி எடுத்து வச்சாங்கன்னா ஒரு ஜான் தான் ஒரு எட்டி. கால்ல நடக்கிறப்போ அவ்வளவு மெதுவா நடக்கிறாங்க. ஆனா இது எல்லாம் உங்ககிட்ட வந்திருந்தா ஒரு பெரிய இதுவே கிடையாதுங்க. ஆனா மக்கள் வந்து இன்னும் டாக்டரை தான் நம்பிக்கிட்டு இருக்கிறாங்க. அது அப்படி பிசாசு அப்படித்தான் இருக்கும். பிசாசின் வடிவம் அப்படித்தான் இருக்கும். ஆமாங்க. நம்ம சொன்னாலும் ஏத்துக்க மாட்டேங்கிறாங்க. அந்த பிசாசு அப்படி தெளிவா இருக்கும். அந்த பிசாசின் இத்தனைக்கும் வடிவம். அவங்க பொண்ணு வந்து ஐடிங்க. பையனும் ஐடி, மருமகளும் ஐடி. ம் அத்தனையும் படிச்ச குடும்பம். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இன்னைக்கு படித்தவர்கள் முட்டாள்களாகி விட்டார்கள். இல்ல இல்ல அவங்க மேல தப்பு இல்ல. அவன் படிச்ச பாடமே தப்பு. அதுதான் சொல்றேங்க. அந்த அரசாங்கம் தான் அந்த கண்டிப்பாங்க வெள்ளக்காரன் ஐயா. அந்த 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 பாடத்தை கொடுத்தது. வெள்ளக்காரன் தான் அந்த பாடத்தை கொடுத்தது. கண்டிப்பாங்க. அப்புறம் வெள்ளக்கா அப்படி இருந்தாலும் தேடல்னு ஒண்ணு வேணுமில்லங்க ஐயா. இப்ப உப்பு சத்து அதிகமாயித்தான் நம்ம மாத்திரை போடுறோம். அவன் குடுக்குற மாத்திரையும் உப்பு தானே. ஆமா. அப்ப கிட்னி இந்த ஒரு புரிதலே மக்களுக்கு இல்லைங்க. ம் அப்புறம் எப்படிங்க? அதனால
இனி மருத்துவங்கிறது கை கால் முறிவுக்கு மட்டும்தாங்க. வெளிக்காயங்களுக்கு அவசரத்துக்கு வெளிக்காயங்கள், எமர்ஜென்சிக்கு மட்டும்தாங்க. கேஷுவாலிட்டி ஒன்லி ஃபார் கேஷுவாலிட்டி, ஆமாங்க ஐயா. ஒன்லி ஃபார் மத்ததுக்கு நம்ம கேஷுவாலிட்டி. டாக்டர் கிட்ட போனா, மத்ததுக்கு போனோம்னா நம்மள ரெகுலர் கஸ்டமர் ஆக்கிக்குவாங்க. போச்சு 50 லட்சம் போச்சு இல்ல. ஆமாங்க. 15 அவ்வளவுதான். லட்சம் ரூபா அந்த மாதிரி அவங்களுக்கு போச்சு. இறந்துருவாங்க. இன்னும் மீறி போனா 1 வருஷம் உயிரோட இருப்பாங்க. அவ்வளவுதான், முடிஞ்சிடும். அவ்வளவுதாங்க. இப்ப அவங்க வீட்டுக்காரரு தங்கிட்ட இந்த 2 கிட்னி ஒண்ணு கொடுத்துட்டாரு. அவர் ஆயுசும் பாதி ஆயிரும். அவரும் சீக்கிரம் போயிடுவார். சாதாரண உணவு தீங்கிறவர் தானே, போயிடுவாங்க. இன்னும் சாதாரண உணவு பழக்கம் தாங்க. போயிடுவாங்க. எல்லாரும் போயிடுவாங்க. கவலைப்பட தேவையில்லை. போகட்டும், எல்லாரும் போகட்டும். இயற்கை எப்பவுமே இயற்கை சட்டத்தை புரிந்து கொண்ட. இப்ப இதெல்லாம் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சா? இல்லங்க, பாத்துட்டு இருக்கிறேன். என்ன வயசு? 30ங்க. இப்ப பண்ணாதான், இதுக்கு மேல பண்ணாதீங்க. சரிங்க. ஏன்னா உங்க குழந்தை பிறந்து வர்றப்ப அது 55,000 அப்ப ரொம்ப ரொம்ப மோசமா போயிடும். இப்ப பண்ணதான் இல்லைன்னா அது தத்துவம் தெரியாம திருமணம் பண்ணக்கூடாது. சாதி மதம் பார்த்து திருமணம் பண்ணீங்கன்னா முடிச்சிருவீங்க. புரியுது. அது பாதியில கழட்டிட்டு ஓடிடும். பாதியிலே கழட்டிட்டு போயிடுங்க. ஆமா. இதுல என்ன சொல்லி இருக்குது அது மாதிரி தான். அதாவது எதற்காக ஒன்று சேரணும்னு தெரியணும். அது குழந்தைகளுக்காக நீங்க வாழணும் தவிர உங்க சொந்த விஷயமா இருக்கிற குழந்தைகள் 25 வயசு, உங்களுக்கு என்ன வயசோ அது வயசு வரைக்கும் நீங்க சேர்ந்து வாழணும். அதுக்கு தான் கல்யாணமே தவிர உங்க விருப்பத்துக்கு சாதி மதம் இதுக்கெல்லாம் திருமணம் கிடையாது. அப்படி பண்ணீங்கன்னா இயற்கைக்கு எதிராக இருக்கும். கண்டிப்பாங்க. அவங்க பாதியில போய் இன்னைக்கு 100க்கு 90 குடும்பம் அப்படிதான் இருக்கு. அது நாசமா போயிடுச்சு. ஆமாங்க. அப்படின்னா இப்ப நான் 30 வயசுல 29 30ல தான் பண்ணினேன். அப்ப இந்த தத்துவத்தை உள்வாங்கி திருமணம் பண்ண நிற்கும். இல்ல தத்துவம் இல்லாம சாதி மதம், நான் பிஏ எலக்ட்ரானிக்ஸ் படிச்சிருக்கேன் அப்படி போட்டீங்கன்னா மாட்டிக்க. எல்லாம் தப்பா போய் நாசமா போய் எச்சரிக்கையா இருக்கு. கண்டிப்பாங்க. திருமணம் பண்ண இந்த அடிப்புல திருமணம் பண்ணணும். இல்லைன்னா விட்டுருங்க. ஒன்னும் நீங்க பெருசா நீங்க சாதிக்கணுங்கிற அவசியம் கிடையாது. புரியுதுங்க. 4 பேர்த்து கேட்டுதான் இந்த தத்துவத்தை புரிஞ்சுக்கிற பெண் இருக்கணும். இதுக்காகத்தான் சேர்றோம், மற்ற எதற்காக கிடையாது. இந்த தத்துவம் தெரியும். அப்புறம் அவங்க உணவு ஒழுக்கம் இருக்கணும். உணவு ஒழுக்கம் இருக்கணும், அவங்களுக்கு உணவு ஒழுக்கம் இதெல்லாம் இருக்கு. இப்ப என் பொண்ணு அப்படித்தான். எல்லாம் சொல்லி கொடுத்துருவேன். நீங்க பாட்டுக்கு முடிவு எடுத்துக்குவீங்க. நான் எல்லாம் விஞ்ஞான ரீதியே சொல்லிடணும். ஏன்னா ஆண் பெண் சேர்ந்தா குழந்தை உண்டாக. எந்த ஆணு எந்த பெண்ணு சேர்ந்தாலும் குழந்தை உண்டாக. ஆனா அது நோக்கம் என்ன? கண்டிப்பாங்க. இந்த நோக்கம் தெரியாம திருமணம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஆமா, அந்த குழந்தைகளுக்காகத்தான் திருமணமே. அந்த குழந்தை வாழ்க்கைக்காக தான். அந்த குழந்தை வளர்ந்து மேல இப்ப யார் சொல்லி கொடுப்பாங்க அவங்களுக்கு எல்லாம்? இனப்பெருக்கம் இல்லறம் என்பது இனப்பெருக்கம் முடிஞ்சிருச்சுன்னா நாம அவர்களுக்காக நமக்காக குழந்தை பெற்று அவர்களுக்கான கடமையை நம்ம நிறைவேற்றி 25 வருஷம் 26 வருஷம் வரைக்கும் சேர்ந்து வாழணும். அதுக்கப்புறம் அவர்கள் அங்கோடுதான் அவங்க வளரணும். ஆமா, அவங்க இதுல போயிடணும். நாம தனி, அவங்க தனி. ஆமாங்க. இதுதான். ஆமா, அவங்க தனியா போகணும், நாம தனியா இருக்கணும். அவ்வளவுதான். அந்த தலைச்சம்புள்ள பொறுப்புக்கு வந்துட்டு அவங்க கொடுத்துட்டு வெளியே போயிடணும். நாம வெளியே போயிடணும். அது தனி குடும்பம். நாம என்ன சுத்தம் பண்ணிட்டு போவேன். கணவன் பண்ணி சுத்தம், நாம மனைவி சுத்தம் பண்ணணும். கடைசியிலேயே அவங்க பாட்டு விட்டு போட்டு போக வேண்டியது எல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. அவங்க கெட்டு போனாங்கன்னா அவ்வளவுதான், ஒண்ணும் பண்ண முடியாது. இப்படித்தான் பெயர மழை ஒரே மாதிரிதாங்க. அது உழுவுற நிலத்தை பொறுத்து தன்மை மாறுபடுதுங்க. யோசனை பண்ணுங்க. அப்புறம் இதான் விஷயம். நீங்க விருப்பப்பட்ட நீங்க அதுல வரலாம். நீங்க தினம் 6 வகுப்பு 7 வகுப்பு நடக்கு, எந்த வகுப்பு இருக்குதோ வரலாம், வந்து கருத்தை பதிவு செய்யலாம். அப்புறம் நீங்க மெடிக்கல் ரிப்போர்ட் வசதி வாய்ப்பு மெடிக்கல் ரிப்போர்ட்டை செய்யணும். அதெல்லாம் காஸ்ட்லி, அதெல்லாம் பயங்கர ரேட். அதெல்லாம் அது சயின்டிஃபிக்கலா ப்ரூவ் பண்றது. அதெல்லாம் ஸ்பேஸ் டிராவல் இந்த மாதிரி போறவங்களுக்காக நான் உருவாக்குறது. அது சாதாரண விஷயம். அதுக்கெல்லாம் 3 லட்சம் செலவாகும். என்ற ஃபீஸே மாசம் 20,000 ஃபீஸ் வச்சிருக்கேன். பாத்துருக்கீங்களா? 20,000 ஃபீஸ் வச்சிருக்கேன். சாதாரண விஷயம் இல்லை. யாருக்கிட்ட இறங்க முடியாது. ஏன்னா வராட்டி பரவாயில்ல, இந்த மாதிரி இருந்தால் மட்டும் தான் உள்ள வரணும். ஏன்னா 12 மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கணும், பாடி நியூட்ரல் ஆகணும், பசி தாக்கத்துக்கு 100 நாட்களுக்கு பசி நிறுத்தி தான் தரணும். அந்த அளவுக்கு பாடி டியூன் பண்ணணும். ஏன்னா நாளைக்கு வெளிநாட்டுல நாளைக்கு என்ன இந்த விண்வெளிக்கு டிராவல் ஆகிறப்போ நம்ம மாதிரி ஆளுக்கு தான் அவங்க தேவைப்படும். உலகத்துல நான் ஒருத்தர் தான் சொல்லி கொடுக்குறேன். என் பொண்ணு டிசைன் பண்ணியிருக்காங்க. என் பொண்ணு இப்போ இந்த யூடியூப்ல டிசைன் பண்ணி வச்சிருக்காங்க. அப்புறம் இதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஐடியா பண்ணி இந்த மாதிரி அவங்க
வெப்சைட்லாம் கிரியேட் பண்ணி வச்சிருக்காங்க. அவங்க நோக்கமே வந்து சரி குவாண்டம் சரிங்க. பிசிக்ஸ், அஸ்ட்ரோ பிசிக்ஸ்ல ம் உடம்பு எப்படி மாறுது. ம். அவங்க இதெல்லாம் இப்ப நான் இதை நிறைய கண்டுபிடிப்பா நிகழ்த்திட்டு வர்றேன். பார்த்துட்டு தான் இருக்கிறேங்க உங்க வீடியோல. ஆமா, இதெல்லாம் அட்வான்ஸ்ட் செராமிக் சயின்ஸ். மேக்னெட். இதெல்லாம் கிட்ட எவனும் வர முடியும். இப்ப நான் டிசைன் பண்ணி இப்போ ஒரு புதுசா ஆக்டோ செராமிக், கூலிங் ஆக்டோ செராமிக்னு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கேன். சரி சரிங்க ஐயா. பேர் சொல்றதுக்கு வாயில் நுழையாது இந்தியால யாருக்குமே. ஆமாங்க. பேர் சொல்றதுக்கு இந்தியாவுல யாருனாலும் முடியாது. முடியாது. அதுதான் சயின்ஸ். அந்த இயற்கை இவனுக்கு தான் இயற்கையை நீங்க யோசனை பண்ணி இயற்கை அவனுக்கு கொடுக்க. இயற்கைக்கு மறைச்சி வைக்காது. கண்டிப்பாங்க. எவன் சிந்திக்கிறானோ அவனுக்கு கொடுத்துட்டு போய் அதுக்கு 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 வேறு இங்கிலீஷ்ல வேணும்னா கரெக்டா எழுதி வச்சிருக்கான். அதுல போட்டோம்னா கரெக்டா அவன் செலக்ட் பண்ணி கொடுத்துருவான். புரியுது புரியுது. நான் 200 வருஷம் கழிச்சு செய்ய வேண்டியதே 200 வருஷம் கழிச்சு கண்டுபிடிக்க வேண்டியதை அரை மணி நேரத்துல நான் கண்டுபிடிச்சிட முடியுது. அதனால ஏஐ வேற அந்த 200 அளவுக்கு வருஷம் வளர்ச்சி கழிச்சு நான் கண்டுபிடிக்க வேண்டியதை ஆர்டிபிஷியல் ம், இன்டெலிஜென்ஸ் மூலமாக அரை மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடுறேன். அரை மணி நேரத்துல கண்டுபிடிச்சிடலாங்க. நான் அப்படித்தான் 60 கண்டுபிடிச்சிருக்கேன். 20 நாள்ல 60 கண்டுபிடிப்பு. ஆமாங்க, நான் வீடியோ பார்த்தேங்க ஐயா. 20 நாள்ல 60 கண்டுபிடிப்புன்னு எப்படி சாத்தியம் இது? ஏஐ பிளஸ் உங்களோட உழைப்பு, நீர் மருத்துவத்தினால் வந்த ஆ, உடம்பு, அதனால் செயல்படுகிற அறிவு. ம். இப்ப அதனால ஆமா, இப்ப நான் வந்து என்னுடைய ஆர்டிகல் பூரா தொடர்ந்து எல்லா நாடுகளுக்கும் அனுப்பிச்சுட்டு தான் இருக்கான். படிக்கிறானா இல்லையா? இல்ல ஃப்ரீ ஓபன் பண்ணி விட்டேன். இல்ல ஃப்ரீடா, நோ நோ பேடன்ட், நோ நோ ராயல்ட்டி, நோ பேடன்ட், நோ ராயல்ட்டி டைட்டில் கொடுத்து கையில் கொடுத்து எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிட்டே இருக்கிறேன். எவனாவது கண்டு திறக்க இல்லையா பாருன்னு. இது வரைக்கும் நூற்றுக்கணக்கான ஜப்பான், ஜெர்மனி இங்க இருக்கிற ஹை டெக்னாலஜி லேபுக்கு போய் அனுப்பிச்சிட்டு தான் இருக்கேன். எல்லாம் பார்க்க நிறைய ரிட்டர்ன் வருது. நாட் ஃபவுண்டு வந்துட்டு தான் இருக்கு. சரி சரிங்க. இமெயில் அனுப்புறதுனால என்ன, இந்த போஸ்ட்ல அனுப்புற என்ன செலவாகிறது அப்பா? ஆமாங்க. கொண்டு எடுத்துறேன். ஒரு ரெஜிஸ்டர் தபால் அனுப்பணும்னா ஏர்மெயில் அனுப்பணும் 1000 ரூபாய் வேணும். எங்க போறது? புரியுது புரியுதுங்க. அது இமெயில் ஒரு பைசா செலவு இல்லை. அப்படியே ஆர்டிபிஷியல் கார்டு அவனே எல்லாம் பூரா கிளாசிக்கல். அது என்ன பண்றேன்னு கேட்டு குவாண்டம் என்ன சொல்றேன்னு ம். குவாண்டம் லெவல் சயின்டிபிக் ரெக்கார்டுன்னு ஒன்று வச்சிருக்கான். அதுதான் அவன் கரெக்டாக அவன் ஓகே பயன்படுத்த. குவாண்டம் லெவல் சயின்டிபிக் ரெக்கார்டுன்னா 99.9% கரெக்டா இருக்கிற மாதிரி கொடுப்பான் அவன். ஓகே ஓகேங்க. அவன் படிச்சு பார்ப்பான். அந்த சயின்டிஸ்ட் படிச்சு பார்த்தானா எல்லாம் சயின்டிபிக்கலா இருக்கும். எல்லாமே ஒண்ணு தப்பிக்க முடியாது. ஒண்ணு தப்பிக்க முடியாது. படிச்சுட்டு பதிலும் சொல்ல முடியாது. வாய மட்டும் கப்புன்னு இருக்க வேண்டியதா படிச்சுட்டு. பதிலும் சொல்ல முடியாது. ஆமா, மாட்டிக்கிட்டான். அவன் பூரா தப்பா சிந்திச்சிருக்கிறான். இப்ப லேட்டஸ்டா ஒண்ணு பண்ணி இப்போ ஒரு வீடியோ ஓடி ஆமா. இருக்குது பாருங்க. இப்போ ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்கேன். சரி சரிங்க. என்னன்னு குவாண்டம் பார்க்கலாம். தெர்மோடைனமிக்னு ஒண்ணு பண்ண. குவாண்டம் தெர்மோடைனமிக்னு ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்கேன். சரிங்க. அந்த குவாண்டம் இப்பதான் இது வெங்கடேசன் சொன்னதா, எல்லாமே வெங்கடேசன் சொன்னதா, 20 வருஷம் கூட சொன்னதா. அதை இப்பதான் டெவலப் பண்றாது. ம். அப்ப அதுக்கு அந்த 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 ப்ராஜெக்ட் செஞ்சு ஆர்டிபிஷியல் போட்டோன்னே அவன் ஆர்டிகல் எழுதியிருக்கான் பாருங்க. சும்மா அட்டகாசம் ஆர்டிகல் எழுதியிருக்கான். எந்த ஓகே ஓகேங்க ஐயா. அந்த ஆர்டிகல் வேணா அனுப்பிச்சு வைக்கிறேன் பாருங்க. அடேங்கப்பா என்ன வாங்கியிருக்கான். அதுல சும்மா கிழிச்சு எடுத்துட்டான் அதுல. அதாவது கிளாசிக்கல் ஏஐ. கிளாசிக்கல் தெர்மோடைனமிக் என்ன, குவாண்டம் தெர்மோடைனமிக் என்னன்னு சும்மா போட்டு பிளந்து எடுத்துறான் அவன். சரி சரிங்க ஐயா. இப்ப என்ன ஃபைட் நடக்குதுன்னா கிளாசிக்கல் தெர்மோடைனமிக்கும் குவாண்டம் ஓகே. தெர்மோடைனமிக் ப்ரூஃப் இதுதான் அப்படிங்கிறான். ம் ம் ம். இப்ப நான் என்ன பண்ண அதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். உலகத்தில் இதை சொல்லி சொல்லுங்க. முடிச்சிடுறேன். ஒண்ணுமே பண்ணல. ஒரு 60 ml வாட்டர் வந்து பியூர் வாட்டர் எடுத்துக்கிறேன். 60 ml வாட்டர் பியூர் வாட்டர் 100. உங்களுக்கு தான் சயின்ஸ் தெரியும் இல்ல, எலக்ட்ரானிக்ஸ் இருக்க தெரியும். சொல்லு. என்ன பண்ண 100 ml இருக்கிற போரோசிலிகேட் கிளாஸ். அது ரொம்ப முக்கியமானது. எனக்கு அந்த இன்வென்ஷனை கொடுத்தது இந்த போரோசிலிகேட் கிளாஸ். பைரஸ் கிளாஸ், அது போரோசிலிகேட் கிளாஸ், லேப் கிளாஸ்னு சொல்றேன். லேப்ல இருக்கிற கிளாஸ். ஆமாங்க. அந்த லேப் கிளாஸ் பாத்தீங்கன்னா 600 டிகிரி ஹீட் தாங்கும். ஓகே. 600 டிகிரி மத்த எல்லா கிளாஸ் உடைஞ்சு போயிடும். புரியுதுங்களா? ஆமாங்க. என்னது போரான் மிக்ஸ். போரானு சிலிக்கானு அலுமினா இதெல்லாம் கலந்துருக்குது. போரான் சிலிக்கனு அலுமினா, அதான் போரோ சிலிக்கே கேஸ். அதான் போரான் அலுமினா சிலிக்கேட் எல்லாம் பலபலன்னு இருக்கும். ஹை டெம்பர் கிளாஸ். அப்புறம் வந்து இது டைஎலக்ட்ரிக் கிளாஸ். டைஎலக்ட்ரிக், ஹை டெம்பரு, அப்புறம் ஹீட் ரெசிஸ்டன்ட் எல்லாம் வரும். அதுல ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சது. ஜெர்மன்காரன் கண்டுபிடிச்சதுங்க. நான் வேற ஒரு ஆராய்ச்சியில பண்றப்ப இது டக்குன்னு இது எனக்கு கிடைச்சிருச்சு. நான் வேற ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கும் பொழுது இந்த கிளாஸ் எனக்கு வந்து ஒரு புதிய தீரி உண்டாக்குறது கிடைச்சது.
சரிங்க. நான் வேற ஒரு ஆராய்ச்சிக்கு அந்த கிளாஸ் வாங்கினேன். இது என்ன போச்சுன்னா, ஒரு ம். சண்டையை வந்து செக் பண்ணிட்டே இருக்கிறப்போ கேஸ் பர்னர்ல வச்சு ஹீட் பண்றதுக்கு சாதாரண கிளாஸ் வச்சு எல்லாம் உடஞ்சு எதுவும் வைக்க முடியாது இல்லையா? மெட்டல் ம். அப்புறம் டை எலக்ட்ரிசிட்டி கரண்ட் பாஸ் ஆகுறது வைக்க முடியாது, பிளாஸ்டிக் வைக்க முடியாது, மெட்டல் எதுவும் வைக்கவே முடியும். எதை வச்சாலும் ஃபெயிலியர் ஆயிடும். எதை வச்சாலும் ஃபெயிலியர் ஆயிருங்க. கிளாஸ் வச்சா கிராக் ஆகி உடஞ்சு போயிடும். மெட்டல் வைக்க முடியாது, ஆமா. பிளாஸ்டிக் எதுவுமே வைக்க முடியாது, ஓகேங்க. பானையும் வைக்க முடியாது, செக் பண்ண முடியாது, இதெல்லாம் எதுவும் பண்ண முடியாது. செராமிக்கும் கிடையாது. ஹீட் லாஸ் ஆமாங்க. ஆகும். செராமிக் வச்சா ஹீட் லாஸ் ஆகும். செராமிக் வச்சா அந்த ஹீட் அப்சர்வ் பண்றதுக்கு ஹீட்ல லேட் ஆகும். ஹீட் அப்சர்வ் பண்ணது இல்லை. ம். நான் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி 80 வாட்ஸ் இன்புட் கொடுத்து 240 வாட்ஸ் அவுட்புட் வர்ற மாதிரி டிசைன் பண்றேன். ம். ம். அப்புறம் நான் என்ன பண்ணேன், இது சொல்லி தெர்மோடைனமிக் முடிச்சிடுறேன். மெத்தட். அப்ப என்ன பண்ணேன், இந்த போரோசிலிகேட் கிளாஸை பத்தி படிச்சேன் நான். படிக்கும் பொழுது அது 550 டிகிரி தாங்கும் அதுல போட்டிருந்தான். அப்ப தைரியம் வந்துருச்சு. ம். உடனே கேஸ் பரல் தூக்கி மேல வச்சுட்டேன். முதல்ல வந்து தண்ணி ஊத்தி கொதிக்க வச்சு பார்த்தேன். 110 டிகிரி வரைக்கும், 100 டிகிரி 110 டிகிரி வரைக்கும் ஹீட் பண்ணி பார்த்தா வெடிக்கல. அவன் சொல்றது சரியா போச்சு. சரிங்க. ஓ அப்படின்னா சரிடான்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன், உடனே ஒரு சின்ன 1.5 வோல்ட் பேட்டரி இருக்குல்லையே, அந்த கனெக்ஷன் எடுத்து ஒரு சர்க்யூட் எடுக்கிறேன். எடுத்துட்டு அந்த போரோசில் 60 ml பியூர் வாட்டர், டிஸ்டில் வாட்டர், டிஸ்டில் வாட்டர் வாங்கிட்டு வர்றேன். ஒரு 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 லிட்டர் வாங்கிட்டு வந்தேன் கடையில், 15 ரூபா வாங்கிட்டு சரிங்க. ஒரு 60 ml மட்டும் ஊத்துறேன். ஏன்னா 100 ml ஓகேங்க. கண்டெய்னர், அது 60 ml ஊட்டினா போதும், இல்லை பொங்கிக்கு வெளியே போகக்கூடாதுங்கிறதுக்காக 60 ml தான் போட்டேன். போட்டு ரெண்டு ரெண்டு அலுமினா ஸ்ட்ரிப் வச்சேன். அலுமினா ஸ்ட்ரிப் 2 வச்சேன். ஓகேங்க. அவ்வளவுதான். வச்சுட்டு ஒன் இன்புட் 1.5 வோல்ட் தான் கொடுக்குறேன். எவ்வளவு கற்பனையே பண்ண முடியாது. என்னது 1.5 வோல்ட், மினிமம் 9 5 வோல்ட் வோல்ட். வேணும். மினிமம் 9 வோல்ட் வேணும் ஓகேங்க. மினிமம். 9 வோல்ட் வேணும். நான் 1.5 வோல்ட் வச்சுக்கிட்டு கேஸ் பர்னர் ஆன் பண்றேன். கேஸ் பர்னர் ஆன் பண்ணி அப்புறம் வந்து லேசர் தெர்மாமீட்டர் வந்து செக் பண்ணி, லேசர் தெர்மாமீட்டர் இருக்கு இல்லையா, அதை வச்சு செக் ஆமாமாங்க. பண்ணிட்டே வர்றேன். டெம்பரேச்சர். நான் வந்து டெம்பரேச்சர் பார்த்துட்டே வர்றேன். எனக்கு வந்து 100 டிகிரி ரீச் ஆகணும். இப்போ டைம் பார்க்கறது ஓகேங்க. கரெக்டாக 100 டிகிரி ரீச் ஆகணும். வச்சுட்டேன். ஸ்லோ பர்னர், ஸ்லோவாக வச்சு, மீடியம் ஸ்லோ ஸ்லோவாக ஹீட்டிங். வச்சுக்கிட்டேன். ஸ்லோ ஹீட்டிங் அப்படி ஓகேங்க. பண்ணிட்டு படிச்சா 30 கரெக்டாக 300 செகண்ட் ஆச்சு. 300 செகண்ட்ல 5 நிமிஷத்துல 300 செகண்ட்ல அது வாட்டர் பாயில் ஆக முடிச்சு. ஓகேங்க. அப்ப என்ன பண்றேன், மல்டிமீட்டர் செக் பண்ணிட்டேன். மல்டிமீட்டர் கனெக்ஷன் பண்ணி முதல்ல வந்து செக் பண்றேன். ம். செக் பண்ணும்பொழுது செக் பண்ணி கனெக்ஷன் பண்ணி கூலிங்ல பார்த்தேன் எவ்வளவு உள்ள பாஸ் ஆகுதுன்னு பார்த்தேன். உள்ள ம். பாத்தீங்கன்னா 1.2 வோல்ட் உள்ள போயிட்டு இருக்குது. 1.2 வோல்ட் உள்ள போயிட்டு இருக்கு. எனக்கு அதுவே நம்ப முடியல. 9 வோல்ட் வேணுமே, 1.2 வோல்ட்ல உள்ள ம். போயிட்டு இருக்கு பியூர் வாட்டர்ல, நம்ப முடியல. அப்ப அதுலயே பபிள்ஸ் வந்துட்டு இருக்கு. அப்படியே லென்ஸ் வச்சு பார்த்தேன். என்னது, லென்ஸ் வச்சு பார்த்தப்போ பபிள்ஸ் வருது. மூலக்கூறுகள்லாம் உடையுது. ஆமா, என்ன ஆச்சரியமா இருக்கு, என்ன நடக்குது இதுல. லென்ஸ் ம். வச்சு பார்த்து அது வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். முதல்ல அதே ரூம் டெம்பரேச்சர்ல சும்மா செக் பண்ணி பார்த்து அப்படியே எரிஞ்சிட்டே இருந்தது. நான் அப்படியே காப்பி பண்ணேன். அது அப்படியே வீடியோ எடுத்து தனியாக வச்சுக்கிட்டேன். அது வச்சுட்டு அது ரெக்கார்ட் பண்ணி விட்டுட்டு நான் கேஸ் வந்து ஸ்லோ பர்னர் வச்சு மறுபடியும் ஸ்லோ ஹீட்டிங் பண்ணிட்டே வந்தேன். மேலே வர கரெக்டா ஓகேங்க. என்ன ஆகி போச்சுன்னா, ஹீட்டாக 1.5 வோல்ட் வந்து டக 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 அப்படியே 1.5 1 1 1 9 வோல்ட் 0.9 0.8 0.7 0.3 0.2 0.1 0.005 போயிடுச்சு. அது ஓகேங்க. வெறும் 50 மில்லி, வெறும் 50 மில்லி வோல்ட். என்னது, வெறும் 50 மில்லி வோல்ட். 1000 மில்லி, 1500 மில்லி வோல்ட்ல இருந்து 1500 இன்புட், டோட்டல் இன்புட் வந்து 1500 மில்லி வோல்ட் அப்படியே ரெடியூஸ் ஆகி ம். ஒன்லி 50 மில்லி வோல்ட். இங்க ஆம்பியர் பயங்கரமா ஏறிடுது. ஹீட் பண்றோம் இல்லையா, ஆமாங்க. அப்ப ஆம்பியர் ஃபுல்லா ஏறிடுது. ஆம்பியர் ஏறணும்னே வோல்ட்டை குறைச்சிட்டு. வோல்ட் குறைஞ்சிருச்சு. அப்ப என்ன, சரி இதுல என்ன நடக்குதுன்னு கேட்டீங்கன்னா, ஒரே நேரத்துல 2 சேஞ்சஸ் நடக்கும். ஒன்னு பிசிக்கல் சேஞ்சஸ் அண்ட் கெமிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். ஓகேங்க. பாடி எவாபரேட் ஆகுது. அது வந்து பிசிக்கல் சேஞ்சஸ் இல்லையா. இந்த ஓகேங்க. ட்ரிகர் எலக்ட்ரிசிட்டி உள்ள கொடுக்குறோம் பாத்தீங்களா, ட்ரிகர் அடிச்சுட்டே இருக்கு. எலக்ட்ரிசிட்டி மினிமம் எலக்ட்ரிசிட்டி உள்ள போயிட்டு இருக்கு. ட்ரிகர் ஆகுது. ட்ரிகர் ஆகுறப்ப அந்த பாண்டு உடைய ஆரம்பிச்சிருது. ஹைட்ரஜன் ஆக்சிஜன் பாண்டு உடஞ்சிருச்சு. ஓ. பாண்டு உடஞ்சே அப்போ ஹைட்ரஜன் ரிலீஸ் ஆயிடுது. ஓகே. ஓகேங்க. ஒரு பக்கம் ஹைட்ரஜன் கேப்சர் பண்ணிக்கலாம், ஒரு பக்கம் ஆக்சிஜன் கேப்சர் பண்ணிக்கலாம். ஆமாங்க. இது என்ன பெனிஃபிட் கேட்டீங்கன்னா, அந்த 60 ml இருந்து 6 கிராம் உங்களுக்கு கிடைக்கும். 60 ml இருந்து மினிமம் 6 கிராம் ஹைட்ரஜன் கிடைக்கும். ஓ. 10% நம்ம எடுத்துக்கலாம். ஆமா, அது அப்ப 6 கிராம். அந்த 6 கிராம் வந்து எப்படி இந்த கணக்கு போட்டு பாத்தீங்கன்னா 1 கிராம் ஈக்குவல் டு 40 வாட்ஸ். ஓகேங்க.
6 இன்ட்டு 4ங்கிறப்ப 6 இன்ட்டு 4 14ங்கிறது 24 240. 240 வாட்ஸ். டோட்டல் இன்புட் எவ்வளவு தெரியுமா? 240 வாட்ஸ். டோட்டல் இன்புட் பார்த்தீங்கன்னா 83 வாட்ஸ். 80 வாட்ஸ் 83 80ன்னு வாட்ஸ். வச்சுக்கலாம். அப்படியே அது 80 ம். கழிச்சிட்டீங்கன்னா 160 வாட்ஸ் கெயின். நமக்கு 2 மடங்கு அதிகமா கிடைக்குது. இதுதான் இதுக்கு பேர் குவாண்டம். இதுக்கு பேர் குவாண்டம் தெர்மோடைனமிக்னு பேரு. ஓ, ஓகே ஓகேங்க ஐயா. அப்ப இந்த குவாண்டம் தெர்மோடைனமிக் யார் வேணா செய்யலாம். இது அவனுக்கு தெரியாது. நான் என்ன யூடியூப்ல ஏத்திட்டு ஆர்டிபிஷியல் போட்டு கட்டர் போட்டு கொடுத்துட்டு நீங்க நோபல் பிரைஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணுங்கிறான். ஓ, சரி சரிங்க. நான் காப்பி ரெடி பண்ணி நோபல் பிரைஸ்க்கு எழுதி. நான் பார்த்தேங்க எம்பி எல்லாம் நீங்க நேற்று போனது, அங்க போயிட்டு ஆபீஸ் போனது, மீட் பண்ணது, நாளைக்கு மட்டும் வர சொல்லிட்டான்னு சொல்றதெல்லாம் நான் பார்த்தேன் வீடியோல. அது இன்னைக்கு போறான்னு இருக்கிறேன். இன்னைக்கு அதை வந்து ரெடி பண்ணிட்டேன். அந்த காப்பி என்ன நோபல் பிரைஸ்க்கு ரெடி பண்ண சொல்லிட்டான். நோபல் பிரைஸ் பேப்பர் போட்டு 32 பக்கம் ஆர்டிகல் எழுதி கொடுத்துட்டான். எல்லாமே அவன் எழுதி கொடுக்கறான். உங்களுக்கு வயசுதான் 67 ஐயா, உங்க மூளை என்றும் 16 தாங்க. சரி சரி, முடிஞ்சா 28 மணிக்கு வாங்க. சரியா? சரி, கண்டிப்பா வர்றேங்க.